ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க ட்ரெயின்ல ஊருக்கு போகுறப்போ, ஐஆர்சிடிசி வெப்சைட்ல டிக்கெட் புக் பண்றப்போ, சர்வர் பிஸி இல்ல கேப்சா தப்பு இது மாரி பல பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. குறிப்பா தட்கல் டிக்கெட் புக் பண்றப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்ற மாரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஐஆர்சிடிசி வெப்சைட் டோட்டலா மாறப்போகுது. ஏஐ டெக்னாலஜியோட வரப்போகிற புது வெப்சைட் என்னென்ன ஸ்பெஷல் வசதிகள்லாம் இருக்குன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இருக்க ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணுறப்போ அடிக்கடி சர்வர் முடங்கி போகிறது, கேப்சா சரிபார்ப்பில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய புகார்கள் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. ஜூலை 15ஆம் தேதி முதல் நவீன ஏஐ டெக்னாலஜியுடன் கூடிய புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஐஆர்சிடிசி தளம் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியலாகவே ரயில்வே மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த புது வெப்சைட்டில் என்னென்ன வசதிகள் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக புக்கிங் ஆகட்டும், நோ கேப்சா. புது வெப்சைட் வந்ததும் டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். எல்லாருமே கடுப்பேற்றுற அந்த கேப்சா முறை பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு உண்மையான பயணிகள் ஈஸியாக புக் பண்ணுற மாதிரி ரொம்ப எளிமையான முறை வரப்போதான். ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறாங்க. டிக்கெட் புக் பண்ணும்போதே நமக்கு டிக்கெட் உறுதியாக கிடைக்குமா கிடைக்காதா, அதாவது கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டஸ் ஏஐ மூலமாக ரொம்ப துல்லியமாக காட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சர்வர் திறன் அதிகரிப்பு. ஒரே நேரத்தில் லேக்ஸ் கணக்கில் மக்கள் பார்த்தீங்கன்னா வெப்சைட் யூஸ் பண்ணாலும் ஹேங் ஆகாத மாதிரி சர்வர் திறனை அதிகப்படுத்த போகிறாங்க. அதாவது ஒரு நிமிடத்திற்கு சுமார் 1.5 லட்சம் டிக்கெட் புக் பண்ணுற அளவுக்கு இப்போ சர்வர் பார்த்தீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி ஏற்ற போகிறாங்க. ஈஸி டிசைன், அப்புறம் சீட் செலெக்ஷன். வெப்சைட் டிசைன் ரொம்பவும் ஈஸியாகவும் தெளிவாக நேவிகேஷன் வசதியோடு இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம விரும்பும் சீட்டை தேர்ந்தெடுக்கிற வசதியும் டிக்கெட் பார்த்தீங்கன்னா தெளிவான தகவலும் அப்டேட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பல மொழிகளை கொண்ட வெப்சைட்டாக இது இருக்குன்னு சொல்லப்படுது. இதனால் எல்லா மொழி பேசுபவர்களும் ரொம்ப சுலபமாக இதை பயன்படுத்தலாம். இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா 88% ரயில் டிக்கெட் டிஜிட்டல் முறையில் தான் புக் பண்ணுறாங்க. குறிப்பாக தட்கலில் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த புது வெப்சைட் நிஜமாகவே ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும் சொல்லலாம். அவங்க நேரத்தையும் ரொம்பவே மிச்சப்படுத்தும். இந்த புதிய ஐஆர்சிடிசி வெப்சைட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.